இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதரிகளே, சகோதரர்களே, இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? எல்லாம் வெள்ளையில வந்திருக்கிறீங்க. நற்கருணை பவனிங்கிறதுனால எல்லாம் வந்திருக்கிறீங்களா? பரவாயில்ல. ஒருவேளை இன்னைக்கு டாபிக் தூய்மை அப்படிங்கிறதுனால எதுவும் தூய்மையை நடைய பரவாயில்ல. எல்லாம் தேவதை மாதிரி இருக்கிறீங்க. நீங்கள்லாம் தேவதூதர்கள் மாதிரி இருக்கிறீங்க. பின்னாடி உங்களுக்கு நீங்களே ஒரு கைத்தட்டு கொடுத்துக்கிறீங்களா? வாழ்த்துக்கள். இதுபோல என்றும் கடைசி வரைக்கும் தேவதைகளாகவும் தேவதூதர்களாகவும் நீங்கள் பயணிக்க வேண்டி நான் இறைவனை பிரார்த்திக்கின்றேன். இன்னைக்கு இன்னும் ஒரு திருவிழா முன்னுரையில் சொன்னாங்கல்ல, என்ன திருவிழா இன்னைக்கு? இயேசுவின் திரு இருதய பெருவிழா. அதோடு சேர்த்து நம்முடைய அந்தோனியாரின் இன்னைக்கு எத்தனாவது நவநாள்? 8வது நவநாளா? ரெண்டுமே அருமையான ஒரு நாளில் ரெண்டையும் சேர்ந்து கொண்டாடுவது இன்னும் சிறப்பு. இயேசுவின் திரு இருதயத்தோடு இணைத்து கொண்ட தன்னுடைய இதயத்தையும் தூய்மையாக வைத்து கொண்ட தூய அந்தோனியார் எப்படி நம்பிக்கையின் சாட்சியாக இந்த உலகத்தில் திகழ்ந்தார் என்பதை இன்றைய நாள் நாம் தியானிப்பதற்காக அழைக்கப்படுகின்றோம். இன்னைக்கு டாபிக் என்னது? ஆக்சுவலி இன்னைக்கு என்ன டாபிக்? தூய்மையின் லீலி மலர் புனித அந்தோனியாரா? அதோட சேர்த்து இன்னொரு வார்த்தை வந்து விழுந்த மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்குது. தூய்மையின் லீலி மலராய். எங்க எடுங்க, நோட்டீஸ் வச்சிருக்கிறீங்களா? கையில எடுத்து வாசிங்க. ஆண்டவர் அவர்களை பார்த்து எடுத்து வாசி என்றார். தெய்வமே, கமான், நீங்க வாசிங்க. யூ ஸ்டார்ட். இல்ல உட்கார்ந்தே வாசிக்கலாம். திருப்பி சொல்லுங்க. தூய அந்தோனியார் என்ன லீலி மலர்? தூய்மையின் லீலி மலராய். எதுல சிறந்தவர்? இறை நம்பிக்கையில் சிறந்தவர். அந்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். தூய்மையின் லீலி மலராக தூய அந்தோனியார் இறை நம்பிக்கையில் சிறந்தவராக விளங்கினார் என்பதை இன்றைய நாள் தியானிப்பதற்காக நாம் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையிலே அழைக்கப்படுகின்றோம். எப்படி உங்க ஃபாதர் இந்த டாபிக் எடுத்தாருன்னு தெரியல, ஆனா ஒருவேளை அவருடைய மனசும் வெள்ளை அப்படிங்கிறதுனால, அவரும் அந்தோனியாருடைய பக்தி மிகுந்ததுனால இது எடுத்தாரா என்னமோன்னு தெரியல, அருமையாக எடுத்திருக்கின்றார்கள். பை தி வே, நல்லா பாட்டு பாடுறீங்க, வாழ்த்துக்கள். சாங் ரொம்ப அருமையா இருக்குது. தூய அந்தோனியாரை பத்தி சொல்லும் போது நம்ம என்ன சொல்லுவோம் வழக்கமா? தூய அந்தோனியாரை பத்தி ஏதாவது சொல்லும் போது அவிலாத்திரசமாடா, அழியா நாக்கு. வெரி குட், சூப்பர். அழியா நாக்கு. அப்புறம் புதுமையின் அந்தோனியார், கோடி அற்புதர். புதுமைனா அது அந்தோனியார் தான். அப்புறம் காணா ஒரு திருமணத்தில் தூய அந்தோனியாரை பார்ட்டிசிபேட் பண்ணாரா? காணாமற் போனது. வெரி குட். காணாமற் போனதை கண்டெடுக்கக்கூடிய தூய அந்தோனியார். வெரி குட். அப்புறம் இன்னும் சொன்னா சொல்லிக்கொண்டே இருக்கலாம். இந்த காணாமற் போனதை கண்டெடுத்த தூய அந்தோனியார்னு ஒரு டாபிக் இருக்குது இல்ல? சரி, அதுக்கு முன்னாடி நம்ம டாபிக்கு வந்துடலாமே. தூய்மைக்கு பதிலாக லீலி மலரை கொடுத்திருக்கிறாங்க. ஏன் தூய அந்தோனியார் கையில போய் லீலி மலரை போய் கொடுத்திருக்கிறாங்க? எத்தனையோ மலர் இருக்குது, வாசம் தரக்கூடிய. நீங்கெல்லாம் தலையில வைக்கக்கூடிய என்ன மலர் இருக்குது? இது என்ன போகுது? பிச்சி பூ இருக்குது, மல்லிகை பூ இருக்குது, ரோஜா பூ இருக்குது. இது இருக்குதுங்கிறான், அது இருக்குதுங்கிறான், இப்படி இருக்குதுங்கிறான், அப்படி இருக்குதுங்கிறான், எல்லாமே இருக்குது. ஏன் லீலி மலரை கொண்டு போய் அவர் கையில கொண்டு கொடுத்து வச்சிருக்கிறாங்க? அது எதுக்கு அடையாளம்? அவர் கையில மட்டும்தான் லில்லி மலர் இருக்குதா? சூசேப்பர் கையிலையும் லில்லி மலர் இருக்கும். இன்னொரு புனித கையில லில்லி மலர் இருக்கும்னு நினைக்கிறேன். குழந்தை தெரசம்மா கையிலையா? குழந்தை தெரசம்மா கையிலையா? குழந்தை தெரசம்மா கையில் லீலி மலர் இருக்கு. நான் அவரு தான் எனக்கு சொல்லி கொடுத்தாரு, அதனால திருப்பி அவர்கிட்ட கேட்டுக்கிறேன்னா. குழந்தை தெரசம்மா கையிலையும் லில்லி மலர் இருக்கும். ஏன் லில்லி மலரை கொண்டு கொடுத்துருக்காங்க? இது 15வது நூற்றாண்டு வரைக்கும் அவர் கையில இல்லை. அதுதான் அங்க ஸ்பெஷலே. 15ஆம் நூற்றாண்டு வரைக்கும் அவருடைய கையில அந்த வரைகிறவங்க எதை தெரியுமா கொடுத்து வச்சிருந்தாங்க? புக்கை கொடுத்து வச்சிருந்தாங்க. அதை பைபிள்னு கூட வச்சுக்கலாம். ஒரு புத்தகத்தை அவருடைய கையில கொடுத்து வச்சிருந்தாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, அதுவரைக்கும் அவர்
மறையுரை ஆற்றுவதை போல இன்னொரு ஆள் மறையுரை ஆற்றவே முடியாது என்கின்ற ஒரு வரலாறை படைத்தவர் தான் தூய அந்தோனியார். நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க சரிங்களா. 15வது நூற்றாண்டு வரைக்கும் அவருடைய கைகளில் புத்தகம் மாத்திரம் தான் இருந்தது. அதுக்கு மேல யார் நிற்பா? குழந்தை இயேசுவை கையில் ஏந்தி நிற்பார், இவ்வளவுதான். அதுக்கப்புறம் பார்த்தாங்க, மறைநூல் வல்லுநராகவும் திகழ்ந்தார், மறை வல்லுநராகவும் திகழ்ந்தார். அதற்கு மேலே இவருடைய வாழ்க்கையை நம்ம உத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இதை போல ஒரு மனிதர் தூய்மையாக வாழ்ந்திட முடியாதுல்ல, என்ன மனுஷங்க அப்படின்னு ஒருவர் சிந்தித்தார். முதல் முறையாக 15ஆம் நூற்றாண்டிலே ஒரு ஆர்டிஸ்ட் என்ன பண்றார் அப்படின்னு சொன்னா, முதல் முறையாக அவரோடு அவருடைய படத்தோடு சேர்த்து அவருடைய கரங்களில் லில்லி மலர கொடுக்கிறாரு. இவர் தூய்மையின் புனிதர், இவர் உண்மையின் புனிதர், இவர் பரிசுத்தத்தின் புனிதர் என்பதன் அடையாளமாக 15ஆம் நூற்றாண்டிலே முதல் முறையாக அவர் கரங்களிலே லில்லி மலரானது கொடுக்கப்படுகின்றது. அதிலிருந்து இன்று வரைக்கும் லில்லி மலரும் புனிதமும் பரிசுத்தமும் எல்லாமே இவருக்கு ஒட்டி பிறவா இரட்டை குழந்தைகள் மாதிரி ஒரு கையிலே அப்படியே இன்று வரைக்கும் 5 நூற்றாண்டுகளாக தவிழ்ந்து கொண்டே இருக்கின்றது. சரி, இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இந்த காணாமற் போனதை கண்டுபிடிப்பவர் தூய அந்தோனியார்னு சொல்றாங்கல்ல, உண்மைதானா? அது உண்மைதானே? யாரில் உங்க வாழ்க்கையில நீங்க காணாம போனதை தூய அந்தோனியார்ட்ட வேண்டி கிடைச்சிருக்குது? 1 2 3 4 இந்த பக்கம் 5 6 7 8 9 10 11 12 லிஸ்ட் ரொம்ப லென்த்தா போகுது. பரவாயில்ல, உண்மையிலே உங்களுக்கு கிடைச்சதா இல்ல சும்மா தான் கை தூக்குனீங்களா? வெரி குட், கிடைச்சது. அப்ப காணாம போச்சுன்னா அந்தோனியார்ட்ட வேண்டுனா போதும். ஆனா அந்தோனியாருடைய வாழ்க்கையில உண்மையிலே இவர் காணாமற் போனதை கண்டுபிடிச்சாரா இல்ல தொலைச்சாரா? இவர் கண்டறிந்தாரா இல்லை தொலைத்தாரா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்தோனியாருடைய வாழ்க்கையில அவருடைய பேர் என்னது? ஒரிஜினல் பேரு, அவருடைய ஒரிஜினல் பேர் என்னது? நமக்கு எங்க ஃபாதர் என் கூட படிச்சாப்புல ஒருத்தர், அவரு சொன்னாரு, எங்க மாமா இறந்துட்டாரு அப்படின்னாப்புல. ஃபாதர் கேட்டாரு, மாமாவோட பேர் என்னது அப்படின்னாரு. நாங்கள் அவரை மாமா மாமான்னு தான் கூப்பிடுவோம், அதனால அவர் பேர் எங்களுக்கு தெரியாது. அவர் பேர் இஸ்தாக்கி. அந்த மாதிரி தூய் அந்தோனியார் அந்தோனியார்னு கூப்பிட்டதுனால அவருடைய ஒரிஜினல் பேர் மறந்துட்டீங்களா? அவருடைய ஒரிஜினல் பேர் என்னது? யாராவது சொல்லுங்களேன் பார்ப்போம். பெர்னாண்டோ. பெயரை தொலைத்தார். நல்லா பாருங்க, அவருடைய ஒரிஜினல் பேர் என்னது? பெர்னாண்டோ. பெயரை தொலைத்தார். அவருடைய பேர் அந்தோனியாக மாற்றப்பட்டார். இவரை மாற்றிக்கொண்டாருன்னு வச்சுக்குங்களேன். பெயரை தொலைத்தார். 1. 2வது, அவர் எதற்கு தான் ஆசைப்பட்டார்? அவருடைய கனவு என்னவா இருந்துச்சு? அவருடைய கனவு என்னவா தான் இருந்துச்சு? அவர் எப்படி மரிக்கணும்னு ஆசைப்பட்டாரு? செல்லக்குட்டி, உன் பேர் என்னது? அதர்வா. அதர்வா, இப்படி அதறியடா ராஜா. பாருங்க, மறை சாட்சியாக மரிக்கணும்னு சொல்லி அதர்வா சொல்றான் பாருங்க. வெரி குட், உண்மைதான். அதர்வாக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்களேன் பாப்போம். எல்லாரும் அமைதியா இருக்கும்போது ஒரு குட்டி குழந்தை மூலமா அந்தோனியார் பேசுறாரு பாருங்க. அதர்வா சூப்பர். மறை சாட்சியாக மரிக்க ஆசைப்பட்டார். இது இவருடைய கனவு. மறை சாட்சியா மரித்தாரா? இல்ல, கனவை தொலைத்தார். கனவை தொலைத்தார். அவருடைய திட்டம் என்னது அப்படின்னு சொன்னா, அவர் எதற்காக முன்மொழிந்தார் அப்படின்னு சொன்னா, எப்படியாச்சு நான் என்னுடைய பணியை செய்யறதுக்காக நான் கடல் மீது ஏறி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு படகின் மீது ஏறி போகணும்னு சொல்லிட்டு முன்மொழிந்தார். கடைசியில் படகுலையும் ஏறிட்டாரு. ஏறி அந்த பக்கம் அவரால் போக முடிஞ்சதா? போக முடியல. நோய்வாய்ப்பட்டார். நோய்வாய்ப்பட்டார். கடல் சீற்றம் அக்களித்தார். எல்லாம் வந்துருச்சு, திருப்பி வந்துருச்சு. திட்டம் காலியா போச்சு. அவருடைய புகழை இழந்தார். எப்படி தெரியுமா புகழை இழந்தார்? இவர் மிகப்பெரிய மறை வல்லுனர். என்ன செஞ்சார் தெரியுமா? யாருமே இவர் ஐடென்டிஃபை பண்ணவே இல்லை. கிச்சன்ல போய் சொன்னாங்க. இவர் எங்க போய் வேலை பாருன்னு சொன்னாங்க? கிச்சன்ல போய் வேலை பாரு. அருமையா சப்பாத்தி சுட்டு, அருமையா தோசை சுட்டு, அருமையா நல்லா சட்னி சாம்பார்லாம் வச்சு, அங்கே சட்னி சாம்பார் வச்சிருக்க மாட்டாங்க, வேற ஏதாவது வச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வச்சு கொடுத்துட்டு இருந்தார். 2 வருஷம் 2 வருஷம் பாருங்க, இவருடைய புகழை இழந்தார். 4வது தொலைத்தார். கண்டுபிடிச்சாருன்னு சொல்லி தானே நம்ம அந்தோனியாரை சொல்றோம். இவ்வளோத்தையும் தொலைச்சார். கடைசியில வாழ்க்கைய நார்மலா வாழ்ந்தா எத்தனை வயசு வரைக்கும் வாழலாம்? எத்தனை வயசு வரைக்கும் வாழலாம்? ஒரு 100 வயசா?
100 வயசுல கொஞ்சம் அதிகமா தெரியுது. ஒரு 70, ஒரு 80. இவர் எத்தனை வருஷம் வரைக்கும் வாழ்ந்தாரு? 36 வயசுங்க. 36 வயசு உள்ளவங்களுக்கு ஆட்களை தெரியும். நான் பெண்களை பார்த்து வயசு கேட்கக்கூடாது, ஆண்களை பார்த்து சொல்றேன். 36 வயசு தாண்டிச்சு. கிட்டத்தட்ட இவரும் இளைஞராக தெரிகின்றார். இன்னைக்கும் பார்த்து ஒரு 18 வயசு மாதிரி தான் இருக்காப்புல. இருந்தாலும் 36ன்னு வச்சுக்கிற, சரிங்களா? 36 வயசு தான். வாழ்க்கையை இழந்தார், எல்லாவற்றையும் தொலைத்தார். எப்படிங்க இவரை போய் காணாமற் போனதை கண்டடிப்பவர் என்று சொல்லி இவரை நம்ம புனிதரா வச்சிருக்கிறோம்? 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 800 வருஷம் தாண்டுது. இன்னைக்கோட சேர்த்தா 800 வருஷம் தாண்டியும் இன்றைக்கு வரைக்கும் இவரை காணாமற் போன பொருட்களை கண்டெடுத்து தருபவர், காணாமற் போன அனைத்து விடயங்களையும் கண்டுபிடித்து தருபவர் என்று சொல்லி இந்த புனிதரை வைத்திருக்கிறோம். எப்படி? எல்லாவற்றையும் தொலைத்தார், ஒன்றை பெற்றுக்கொள்வதற்காக. எதை பெற்றுக்கொள்வதற்காக? இயேசுவை பெற்றுக்கொள்வதற்காக. ஒற்றை நோக்கத்தை பெற்றுக்கொள்வதற்காக அனைத்தையும் தொலைத்தார். தன்னுடைய வாழ்க்கையில் இருந்து அனைத்தையுமே தொலைத்தாருங்க, ஒற்றை நோக்கத்தை பெற்றுக்கொள்வதற்காக. அதற்காகத்தான் இன்றளவும் இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய புனிதரை நாம் தலையில் தூக்கி வைத்து கொண்டாடுகின்றோம். சொல்லலாம், இயேசுவிற்கு அடுத்தபடியாக, மாதாவிற்கு அடுத்தபடியாக இன்று இந்த உலகம், நான் சொல்றது பிராக்டிக்கலா சொல்றேன், சரிங்களா? இன்று இந்த உலகம் சூசையப்பட கூட வைக்கல. போராட்டமா இருக்கு இதோட. இயேசுவுக்கு அடுத்தபடியாக உச்ச ஸ்தாயில போயிட்டு இருக்கும்போது கட்டாகுதே. இயேசுவுக்கு அடுத்தபடியாக, மாதாவிற்கு அடுத்தபடியாக இன்று மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு புனிதர் என்று சொன்னால், இந்த புனிதரை வைத்து தான் நிறைய ஆலயங்களின் பெயர்கள் வைக்கப்படுகின்றது என்று சொன்னால் அது யாரு தான்? உங்க புனிதர் தாங்க. யாரு? தூய அந்தோனியார் தாங்க. 800 வருஷம் கழிஞ்சிருச்சு. இன்னைக்கும் நாளைக்கு ஒரு புதிய ஒரு ஆலயம் கட்டுறாங்கன்னா முத பேர் மாதா பேர் தான், ஒரு 2வது பேரை தூய அந்தோனியார் பேரை தான் எல்லாரும் சஜஸ்ட் பண்ணுவாங்க, 3வது பேர் தான் வேற பேரை சஜஸ்ட் பண்ணுவாங்க. பாருங்க, இதுதான் தூய அந்தோனியாருடைய மகிமை. மனிதன் வாழ்ந்த காலத்தில் உண்மையிலேயே இவருடைய சொல்லையும் செயலையும், இவர் வாழ்ந்த வாழ்க்கையை எழுத்துக்களில் எழுதவில்லை என்று சொன்னால், இப்படிப்பட்ட ஒரு மாமனிதர் இந்த உலகத்தில் சதை பிண்டமாக வாழ்ந்தார் என்று சொல்லி யாருமே நம்ப மாட்டாங்க. ஒற்றை மனிதர் நம்ப மாட்டாங்க. அந்த அளவிற்கு வாழ்ந்து மடித்த ஒரு மனிதர். இவருடைய நாக்கு அழியல்ல, தெரியும் தானே? சொன்னாங்க, இவருடைய நாக்கு என்ன செய்யல? அழியல்ல. ஈஸியா அழியக்கூடிய பொருள் என்னது நம்ம உடம்புல? குடலுக்கு அடுத்தபடியா எதுதான் சீக்கிரம் அழிஞ்சிருமா? நாக்கு அழிஞ்சு போயிரும். 1263 இவருடைய உடலை தோன்றாங்க. இவருடைய உடலை ஒரு பக்கத்துல இருந்து எடுத்து இன்னொரு பக்கத்துல வைக்கிறதுக்காக தோன்றாங்க. கிட்டத்தட்ட 32 வருஷம் கழிச்சு தோன்றாங்க. எல்லாருக்கும் பயங்கரமான ஷாக். எல்லாமே அழிந்து விட்டது. கண்கள் அழிந்து விட்டன, காதுகள் அழிந்து விட்டன, உடல் உறுப்புகள் அனைத்தும் அழிந்து விட்டன. எலும்புக்கூடு மாத்திரம் அழியவில்லை, எலும்புக்கூடோடு சேர்த்து ஒன்று அழியவில்லை. எது? நாக்கு அழியல. ஏன் தெரியுமா அழியல? இப்படிப்பட்ட ஒரு மாமனிதர், இப்படிப்பட்ட ஒரு மறை வல்லுனர், இப்படிப்பட்ட ஒரு பிரசங்கியாருடைய நாக்கை என்னால் கூட அழிக்க முடியாது, நான் அழிக்க மாட்டேன்னு சொல்லி ஆண்டவர் சொன்னாருங்க. நான் அழிக்க மாட்டேன். இந்த நாக்கு இன்னும் எத்தனை கிறிஸ்தவர்கள் வந்தாலும் சரிதான், அவர்களுக்கு முன் உதாரணமாக இருக்கும் என்று சொல்கின்றார்கள். சாதாரணமாக பிரபல்ய புனிதர்களை இவரை சேர்த்துறாங்க, பிரபல்யமான புனிதர்களோட சேர்த்து இவரை சேர்த்துறாங்க. இல்ல, மனுஷன் சிந்தனையாளருங்க, அறிவு ஜீவி. அவருடைய வாயை ஒரு தடவை திறந்தா போதுங்க, ஒரு தடவை திறந்தா போதும். ஆண்டவரை நம்பாதவர்கள் அவர் முன்னாடி வந்து முட்டி போட்டு நின்று என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லுவாங்களாம். அத்தனை நாத்திகர்களுக்கு முன்னாடி ஒரு மனுஷன் நின்று போராடுவாராம். அத்தனை பேரும் ஆண்டவர்களை நம்பித்தான் அதுக்கப்புறம் போவாங்க அப்படிங்கிறாங்க. இவர் சாதாரணமா பிரசங்கம் வச்சா எத்தனை பேர் தெரியுமா கூடுவாங்களாம்? ஒரு 5000 பேர். குறைஞ்சது 5000 பேர் கூடுவாங்களாம். அதிகமானது 5000 10,000 அப்படிங்கிறாங்க. இன்னைக்கும் நீங்க கூகுள்ல டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா அதனுடைய விடயங்கள் எல்லாமே அதுல கீழே அச்சுப்பத்தமாக வந்து விழும். 5000 பேர் அப்படின்னு சொன்னா இந்த பக்கத்துல நம்ம இருக்கிறது எல்லாம் மொத்தமா சேர்த்தாலே ஒரு 1000 தாங்க வரும். இன்னைக்கு என்னால மைக் இல்லாம பிரசங்க வைக்க முடியுமா? முடியவே முடியாது. 5000 பேர் சுத்தி நிக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, இது அடைக்கப்பட்ட அறை.
ஈஸியா வச்சுட்டு போயிடலாம். 1000 பேருக்கு அடைக்கப்பட்ட அறையில ஒருத்தவங்க கத்துனா திருப்பி திருப்பி ரிஃப்ளெக்ட் ஆகும். ஆனா ஓப்பன் ஏரா சுத்தி எதுவுமே கிடையாது. இவர் ஒற்றையாளாக நின்று கத்தி இருக்க வேண்டும். 5000 பேருக்கு தினம் தினம் ஒரு நாள் கூட இவர் விடவே மாட்டாராங்க. ஒரு நாள் கூட. கடைசியில் எப்படி தெரியுமா இவர் மரணித்தாராம்? 1232. இவர் மரணிக்கக்கூடிய அந்த வருஷம் இருக்குதுல்ல, 31 வருஷம் இருக்குதுல்ல, ஊர் ஊரா நடந்தே போனாராம். கிட்டத்தட்ட இத்தாலியோட வடபகுதி முழுக்க கவர் பண்ணிட்டாருங்க. நடந்தே போனார். ஒரு நாள் இடைவிடாமல். நோயினால் அவதிப்பட்டார், வேதனைப்பட்டார். தொண்டை புண்ணுங்க, தொண்டையில இந்த ரத்தம் பாயுது, பீச்சி பாயுது. ஆனாலும் நான் ஆண்டவருக்காக நான் பணிவேன் செய்து கத்தி 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 மனுஷன் செத்து போனாருங்க. கத்தி கத்தியே இறந்து போன ஒரு புனிதரை எங்கேயாவது நம்ம பார்த்துருக்கிறோமா? மறை சாட்சியாக நான் மரிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு மனிதர் எத்தனைத்தார். ஆனால் அவரால் முடியவில்லை. ஆனால் நான் ஆண்டவரின் வார்த்தையை என்னுடைய நாவு மூலமாக எடுத்துரைத்து நான் ஆண்டவருக்காகவே என்னுடைய வாழ்க்கையை நான் அப்படியே மாண்டு போவேன், முடித்து போவேன்னு சொல்லி ஒரு மனிதர் எத்தனைத்தாருங்க. அதுதான் தூய் அந்தோனியார். சாதாரண புனிதர் இல்லைங்க. அது மட்டும் இல்ல, காணாமற் போனதை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு தூய் அந்தோனியார்னு சும்மா சாதாரணமா சொல்லி முடிச்சிடுறோம்ல. அந்த வார்த்தை எப்படி தெரியுமா வந்து விழுந்துச்சுங்க? இவர்கிட்ட போய் சாமி என்கிட்ட இல்லை அப்படின்னு போய் நின்னா போதுமா? நீங்க நின்னா மட்டும் போதும். இந்த மனிதரிடம் போய், இந்த புனிதரிடம் போய், இந்த இறை மனிதரிடம் போய், சாமி எனக்கு இது இல்லை, எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி நின்னா போதும். இது எனக்கு காணாம போச்சு நின்னா போதும். அவர் வாழ்ந்த காலத்துல எப்படியாச்சும் தேடி கண்டுபிடிச்சு கொடுத்துருவாராம். தேடி கண்டுபிடிச்சு கொடுக்க முடியலையா? எங்க இருந்தாவது வாங்கியாவது கொடுத்துருவாராம். வாங்கவும் முடியவில்லையா? எப்படியா தன்னிடமிருந்து பொருளை பயன்படுத்தி அதை கொடுத்துருவாராம். கொடுக்கவும் முடியவில்லையா? அன்றே வெளியே போய் பிச்சை எடுத்தாவது அவர்களுக்கு அந்த ஆசைகளை நிவர்த்தி செய்து விடுவாராம். என்ன உள்ளம் பாத்தீங்களாங்க? ஒரு மனிதரை நீங்க பார்க்க முடியாது. இது போல ஒரு மனிதரை இந்த உலகத்தில் நீங்க பார்க்கவே முடியாது. தன்னிடம் வந்து இறந்து கேட்கின்ற மனிதருக்கு, தன்னிடம் வந்து யாசித்து கேட்கின்ற மனிதருக்கு தான் என்ன செய்தும் கொடுக்க வேண்டும் என்கின்ற அந்த உள்ளம் இருக்குதில்ல, அந்த நல்ல உள்ளம். இதுதாங்க தூய்மை, இதுதாங்க பரிசுத்தம். ஏன் அவர் கையில் அந்த லில்லி மலரை கொடுத்துருக்காங்க தெரியுதா? அவரால் லில்லி மலருக்கு பெருமை, லில்லி மலரார் அவருக்கு பெருமை அல்ல. தூய்மை என்கின்ற வார்த்தைக்கு இவரால் பெருமை, இவரால் பெருமை. இப்படிப்பட்ட ஒரு மகானாக வாழ்ந்த மனிதருங்க. அது மட்டும் இல்ல, அழகுன்னா அழகு, கொள்ளை அழகு. அழகா இருப்பாராம், ரொம்ப அழகா இருப்பாராம். அப்போ ஃபாதர்ஸ்ல உங்களுக்கு தெரியும் தானே என்ன செய்வாங்க? இப்போல்லாம் ஆட்டோமேட்டிக்காவே விழுந்துருச்சு. உங்க சஜன் ஃபாதருக்குலாம் ஆண்டவரே போட்டு விட்டார் அந்த பட்டத்தை. முன்னாடி ஃபாதர்ஸ் என்ன செய்வாங்க தெரியும் தானே? இந்த பக்கத்தில் உள்ள பட்டம்னு சொல்லுவாங்க. ஃபாதர் சிரில் உங்க பங்கு சாமியார் கூட சொல்லுவார், அவங்க ஊர்ல முன்னாடி காலத்துல சொல்லுவாங்களா, பட்டத்தை பொத்திட்டு அடிங்க அப்படின்னு சொல்லுவாங்களாம் ஃபாதர்ஸ. ஏன்னா கொஞ்சம் புனிதத்தின் அடையாளமாக இதுல போட்டு வச்சிருப்பாங்களாம். இவருக்கு இவ்வளவுதான் போட்டு வச்சிருந்தாங்க. இவர் என்ன தெரியுமா செஞ்சாரா? இவர் கொள்ளை அழகாக இருப்பதனால் நிறைய பெண்கள் இவரை பின்தொடர்ந்தார்கள் என்று சொல்கின்றார்கள். அதனால அவர் முகத்தையும் விகாரப்படுத்தி கொண்டு எல்லா முடியும் எடுத்துட்டாரு. முடியை எடுத்துட்டு அசிங்கப்படுத்துறதுக்காக, அவர் தன்னையே அசிங்கமாக காட்டிக்கொள்வதற்காக இவ்வளவு காணும் ஒரு பட்டத்தை வச்சாரு அப்படிங்கிறாங்க. இந்த இறை மனிதரை பற்றி சொன்னால் சொல்லிக் கொண்டே போகலாம். இது எல்லாவற்றிற்கும் முற்று முழுமையாக இருப்பது ஒன்னே ஒண்ணுதான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பால் கொண்டிருந்த நம்பிக்கை, அந்த இறைவன் மீது கொண்டிருந்த அளப்பெரிய பற்று. தான் இந்த உலகத்தில் வாழ்ந்து மரிக்கும் வரைக்கும் இறைவனுக்காகவே வாழ்ந்தார், இறைவனுக்காகவே எல்லாவற்றையும் செய்தார், இறைவனுக்காகவே மரித்தார் என்று சொல்கின்றார்கள் இறைவனின் நேயர்களே. இத்தகைய புனிதரை, இத்தகைய பேறு பெற்ற புனிதரை, இத்தகைய அதீத புனிதரை உங்களுடைய பாதுகாவலராக கொண்டிருப்பது நீங்கள் பெற்ற பாக்கியம், பெரும் பேரு. இந்த புனிதரிடமிருந்து நாம் வேண்டுவது என்ன தெரியுமா? காணாமற் போன பொருளை கேட்டாலும் இவர் கண்டுபிடிச்சு தருவார். அதே நேரத்தில் அவர் கண்டுபிடிச்சு, ஒருவேளை உங்ககிட்ட கீ ஏதாவது காணாம போச்சுன்னு வைங்களே, கீயை கண்டுபிடிச்சு தருவார். கீயை கண்டுபிடிச்சு தந்ததுக்கு அப்புறம் கேட்பாரு, நீ உன் மனசை தொலைச்சிட்டியா, அதை பத்தி என்கிட்ட கேட்டியா அப்படின்னு கேட்பாரு. நீ உன் அன்பை தொலைச்சிட்டியே, அதை பத்தி என்கிட்ட நீ கேட்டியா? நீ ரொம்ப பாசமா இருப்பல்ல, பாசத்தை தொலைச்சிட்டியே, அதை கண்டுபிடிச்சு கூட நீ என்கிட்ட கேட்டியா? நீ எவ்வளவு இறக்கப்படுவல்ல மற்றவங்களுக்கெல்லாம்,
எவ்வளோ கருணை உள்ள உனக்கு உண்டு இல்லை சின்ன வயசுல, நீ அதை தொலைச்சிட்டியே, அதை என்கிட்ட நீ என்னைக்காவது கேட்டிருக்கிறியா அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொருவரையும் தூய அந்தோனியார் தன்னுடைய சுட்டு விரல் கொண்டு சுட்டி காட்டுவார். இறைவன் இனியவர்களை அனைவரும் வேண்டிக் கொள்வோம். நாமும் தூய அந்தோனியார் போல தூய்மையான வாழ்க்கை வாழ்வதற்காக, நாமும் தூய அந்தோனியார் போல நம்மால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பிறருக்கு உதவி செய்ய வேண்டிய நற்பயன்களை நாம் தன்னகத்தை கொண்டிருக்க வேண்டியாம். நாமும் தூய அந்தோனியாரை போல நல்லுள்ளம் கொண்டு எல்லோரையும் அரவணைக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவர்களாக, இறைவனை கையில் ஏந்தக்கூடிய பாக்கியம் பெற்றவர்களாக மாற வேண்டும் என்று சொல்லி இத்தியாக பலியில் தொடர்ந்து மன்றாடும் இறையாசர் பெறுவோம். ஆமென்.